ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் மக்கா டு மதினா இல்லை மதினா டு மக்கா போகிற ஹரமைன் ஹை ஸ்பீட் ட்ரெயினை எப்படி புக் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுளில் ஹரமைன் ட்ரெயின் டைப் பண்ண உடனே கீழே நிறைய பேஜஸ் வரும் இல்லையா, இதில் இந்த ஹச்ஹெச்ஆர்ன்னு இருக்கிறதுல நம்ம உள்ளே போனோம். இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த லாஸ்ட் கார்னரில் இருக்க அந்த 3 லைனை நம்ம கிளிக் பண்ணோன்னா இது எல்லாமே வந்துடும். இதில் ட்ராவல்ங்கிறதுல போயிட்டு புக் அ சீட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம இதில் எங்கேருந்து எங்கே போகிறோன்ற டீட்டெயிலாம் நம்ம ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மக்காலேருந்து மதினா போகிறதா இருந்தாவோ இல்லை மக்காலேருந்து ஜித்தா ஏர்போர்ட் போகிறது எல்லாமே இருக்குது. நான் மதினாலேருந்து மக்கா போகிறனால மதினா டு மக்கா, அதை ஃப்ரம்மில் மதினாவும் டூவில் மக்காவும் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டேட், எந்த டேட் நீங்கள் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் இப்போ ஒரு 18ன்னு நான் இப்போ போடுறேன்னு பாருங்கள். அதுக்கு கீழே எத்தனை பேர் போகிறோம் அதெல்லாம் டீட்டெயில் கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நான் இப்போ 1ன்னு போட்டுருக்கிட்டு இப்போ ஐ எம் நாட் அ ரோபோட் அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் சர்ச் நவ் நான் கொடுக்குறேன். இப்போ இது லோடான பின்னாடி இதில் நம்மளோட அந்த என் லக்கேஜோட சைஸ் எந்த சைஸ் இருக்கணுன்றத நம்மளுக்கு காமிக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்ட டேட்டில் இப்போ கீழே என்னென்ன டைமிங்கில் என்னென்ன இருக்குன்ற ட்ரெயின் இருக்குன்ற காமிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டாப்புக்கு 2:20 டைம் தான் காமிக்குது. இப்போ 2 ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம் காமிக்குது. நான் ஸ்டாப்புக்கு 2 மணி நேரம் 15 மினிட் தான் காமிக்குது. இதுக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். சில நேரங்கள் எல்லாமே ஒரே ப்ரைஸாக இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் எந்த டைமிங் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டேட்டில் நிறைய சோல்ட் அவுட்னு தான் வந்துச்சு நான் ஸ்டாப்லாம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். பிஸ்னஸ் கிளாஸ் அப்புறம் எக்கானமி கிளாஸ் இதெல்லாம் நான் ஸ்டாப்க்கு சோல்ட் அவுட் தான் வருது. சில இதில் ப்ரைஸ் காமிக்குது. நீங்கள் ப்ரைஸை செக் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் வேறு டேட்டில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் நிறைய சோல்ட் அவுட் ஆனதுனால நான் 16th மாற்றி பார்க்குறேன். இதில் என்னென்ன அவைலபிள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 1 ஸ்டாப் இருக்கதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் எக்கனாமி கிளாஸ்க்கும் ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கனாமி கிளாஸில் 242 இருக்கு இல்லையா, இது 1 ஸ்டாப்புக்கு. இப்போ அடுத்து நான் ஸ்டாப்புக்கு ப்ரைஸ் என்னன்னு நான் செக் பண்ணுறேன். நான் ஸ்டாப்பில் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு 665 இருக்குது. எக்கானமி கிளாஸ் சோல்ட் அவுட்னு தான் வருது. இப்போ திரும்ப அடுத்தடுத்த டைமிங்லேயே நான் செக் பண்ணும்போது எக்கானமி கிளாஸ் சோல்ட் அவுட் தான் வருது. ஸோ அவைலபிள் டைம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த டைமிங்கில் பிஸ்னஸ் கிளாஸே 411 தான் இருக்குது. நீங்கள் இது மாதிரி ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு அதாவது ஃப்ளெக்சிபிள் டைமாக இருக்குது இல்லை ப்ரைஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாப்புக்கே இப்போ எக்கனாமி கிளாஸ் 297 இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்குது. 240 சம்திங் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ நான் இந்த நான் ஸ்டாப் உள்ளதை இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்த பின்னாடி எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆயிரும். இது இந்த கண்டினியூ புக்கிங்லாம் இதை ரீட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, முஸ்லீம்ஸ் தான் அலவுடுன்றதுக்காக அதை காமிக்கும், அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லோட் ஆன பின்னாடி இந்த பேஜ் வந்துடும். நம்மளோட எந்த கோச் நம்பர், சீட் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் அவைலபிள் சீட் என்ன இருக்குது,
புக்ட் ஆனது என்ன இருக்குது எல்லாமே வந்துடும். இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்குது, அப்புறம் வந்து டாய்லெட் இருக்குது, அப்புறம் வந்து சீட்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் சீட். உங்களுக்கு வந்து வேறு சீட் மாற்றணுன்னா நீங்கள் அந்த சீட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மாறிடும். இப்போ இந்த 4 சீட் இருக்க மாதிரி இருக்குல்ல, நடுவில் ஆரஞ்சு கலரில், அது நடுவில் வந்து பெரிய ஒரு ட்ரே மாதிரி வந்துடும். இப்போ 4 பேராக நீங்கள் போகிறீங்கன்னா ஃபேமிலியாக உட்காரணுன்னீங்கன்னா நீங்கள் அந்த 4 சீட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை அவைலபிள் சீட் இருக்குன்றத காமிக்கும். நீங்கள் வேறு விண்டோ சீட் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பார்ட்மெண்ட் போய் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீட் செலக்ட் பண்ண பின்னாடி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்த பின்னாடி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதை வந்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தோன்னா உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும் பேமெண்ட் பண்ண பின்னாடி. அப்புறம் ஒரு QR கோடும் வந்துடும். நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அங்கே போய்க்கலாம். பட் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த டைம் புக் பண்ணுறீங்களோ அங்கே ஷார்ப்பாக ட்ரெயின் கிளம்பிடும். உங்களுடைய இந்த ஈமானுடைய பயணம் இனிதாக அமைகிறதுக்கு நான் துவா பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.